ஹலோ காய்ஸ், பொங்கல் செலிப்ரேஷன் vlog டே 1 போகி பண்டிகையோட சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகின்ற பேர்ல கண்டதை எரிச்சு கார்பன் மோனாக்சைடையும் டை ஆக்சைடையும் காத்துல கலந்து விட்டு பொல்யூஷன் ஏற்படுத்தி விட்டா. ஏற்கனவே ஓசோன் லேயர்லயே ஓட்டையை போட்டுட்டா. மறுநாள் பொங்கல் பண்டிகை காலைல நான் எழுந்திருக்கும் போதே மணி ஒரு 7:30 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஃபுல்லாக என்னை போட சொன்னால் நான் 10 மணி ஆக்கிடுவேன்னு நினச்சிட்டு எங்கள் அம்மா அவங்க பங்குக்கு ஒரு கோலத்தை போட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் வந்து நான் போட்டது. பெருசாக பொங்கல் பானை போட வேணாமேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு குட்டி குட்டியாக பொங்கல் பானை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து எங்கள் அம்மா போட்டது. நல்ல வேலையாக அன்றைக்கி நல்ல நேரமும் வந்து பார்த்திங்கன்னா காலைல 10:30 மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே நானுமே வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறதா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளே நம்ம சின்னதாக ஒரு மேக்கப் போட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஃபேஸ்க்கு டோனர் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் தான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா இன்னும் மடியாக அங்கே நீ மேக்கப் போடுற தண்ணியே இங்கே கொதிக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம போனோம்னா கண்டிப்பாக திட்டு விழுன்னு நினச்சிட்டு என்னோட மேக்கப் பண்ணுற வேலையெல்லாம் பாதியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து வீடியோ எடுக்க போயிட்டேன். இனிமேல் நம்ம பொறுமையாக வீடியோ எடுக்கிறதுலாம் இன்றைக்கி சாத்தியமே இல்லைப்பான்னு நினச்சிட்டு அவசரமாக திரும்பி வந்து ஏதோ ஒரு வளையலை தேடி எடுத்து போட்டுட்டு ஃபேஸில் ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளாக என்னோட மேக்கப்பை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே பொங்கலை பொங்கி வழிய போது இன்னும் அங்கே என்னடி கண்ணாடி முன்னாடி நின்று போஸ் கொடுத்துட்ருக்கேன்னு எங்கள் அம்மா கூப்பிட திரும்பவும் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து வந்துட்டேன். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அப்படியே நம்ம நமிதா மேம் ஸ்டைலில் சூப்பராக ஒரு பொங்கல் வாழ்த்தையும் சொல்லிவிட்டு இனிமேல் மிச்ச வேலை எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கமான்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். வீட்டில் பொங்கல் வச்சு முடித்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நானே எங்கள் அம்மாவும் அப்படியே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. சரி, கிச்சனுக்கு போய் ஏதாவது சாப்பிடலாமேன்னு பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். காலையிலேருந்து எந்த பாத்திரமும் கழுவாமல் சிங்கில் அப்படியே மலை மாதிரி வந்து குமிஞ்சு கிடந்தது. சரி, நம்ம வழக்கம் போல் ஒரு நைட்டியை மாட்டிட்டு இருக்கிற வேலையாவது பார்ப்போம்னு சொல்லி எல்லா பாத்திரத்தையும் கடகடனை வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, இந்த வேலையாவது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோமேன்னு பார்த்தா காலையில் எங்கள் அம்மா பொங்கல் பொங்கி வழிய விட்டது அப்படின்னு கேஸ் எல்லாம் ஒரே வீணாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு சிங்க்கு கேஸ் இதையும் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு சாப்பிட்றதுக்கு சுட சுட 2 தோசையை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேன். என்னுடைய பொங்கல் செலிப்ரேஷன் அன்றைக்கி போச்சு. இந்த வேலை மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வேலை அப்படி இப்படி அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க்காகவே தான் வந்து போயிட்டு இருந்தது.